गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः। गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। पीताम्बरं करविराजितशङ्खचक्र कौमोदकी सरसिजं करुणासमुद्रं राधासहायमतिसुन्दर मन्दहासं वातालयेशमनिशं हृदि भावयामि। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। आत्मा रामाश्च मुनयः निर्ग्रन्थाप्युरुक्रमे कुर्वन्त्यहैतुकीं भक्तिं इत्थं भूतगुणो हरिः। वन्दे नन्दव्रजस्त्रीणां पादरेणुमभीक्ष्णशः यासां हरिकथोद्गीतं पुनाति भुवनत्रयम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवं। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। भक्तवात्सल्यजलधेः परमानन्दरूपिणः अस्मदाचार्यराजस्य प्रपन्नोऽस्मि पदाम्बुजम्। बुद्धिर्बलं यशोधैर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनूमत्स्मरणात् भवेत्। श्रीहरये नमः। ओं नमो नारायणाय। ओं नमो भगवते वासुदेवाय। श्रीहरये நமः. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் மாதம் 24 2014 ஜெயநாம சம்வத்சரம் தட்சிணாயனம் வருஷ ருத்து சிம்ம மாதம் ஆவணி மாதம் கிருஷ்ணபக்ஷம் காலம்பரை கொஞ்ச நாளைக்கு சதுர்தசி, அதுக்கப்புறம் இன்றைக்கி பூர்ண அமாவாசை. இன்றைக்கி தான் தர்ப்பண தினம். நாளைக்கும் கொஞ்சோண்டு அமாவாசை இருக்குது. ஆசிலேஷா நட்சத்திரம். இப்பேற்பட்ட வசதியான இன்னைக்கு ஸ்ரீமன் நாராயணியத்தில் 61வது தசகம் இன்னைக்கு அத்தியனம் பண்ண போகிறோம். இதனுடைய டைட்டில் என்னென்னா யஜ்வ பத்னி உத்தரண வர்ணனம்னு இதுக்கு டைட்டில். ரொம்ப வசதியான ஒரு கிருஷ்ணனுடைய லீலைகளில் இது ரொம்ப முக்கியமான ஒரு லீலை. சென்ற ஒரு 5 வாரங்களாக நம்ம கிளாஸ் இல்லாமல் இருந்தது. 5 வாரத்துக்கு முன்னாடி 60வது தசகத்தை பூர்த்தி பண்ணோம். அதனால் இன்றைக்கி 61வது தசகத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். உங்களுக்கெல்லாம் என்னுடைய வந்தனம். நீங்கள் பொறுமையாக இந்த 5 வாரமும் கிளாஸ் இல்லாத பொறுத்துன்னு இருந்தேலே, அதுக்கு ஐ ஆம் தேங்க்ஃபுல் டு யூ. வித் தோஸ் வேர்ட்ஸ்
லெட் அஸ் ஸ்டார்ட் த டுடேஸ் அத்தியனம். இந்த ஸ்ரீமத் பாகவதத்தில் தசமஸ்கந்தம் முழுக்க கிருஷ்ணனுடைய லீலைகளை சொல்லிட்டு வர சுகாச்சாரியால் தசமஸ்கந்தத்தில் 23வது அத்தியாயத்தில் ஒரு முக்கியமான ஒரு கிருஷ்ணனுடைய பால லீலை ஒன்று. அவர் கோகுலத்தில் பிருந்தாவனத்தில் இருந்தபோது அங்கே நடந்த லீலை ஒன்று நமக்கெல்லாம் எடுத்து சொல்கிறாள். அதை சுருக்கமாக பட்டதிரி 10 ஸ்லோகங்களில் அந்த 23வது அத்தியாயத்தில் சுகாச்சாரியால் சொன்னதை அப்படியே இங்கே எடுத்து கொடுத்துருக்காள். நம்ம வைதிகமான மதத்தில் மூலமாக வேறு மாதிரி ஆதாரமாக இருக்கப்பட்டது வேதம், அதாவது ஸ்ருதின்னு சொல்கிறது வேதம். இந்த வேதத்தில் எப்படி ஒருவனை புரிஞ்சிக்க வேண்டும்ங்கிறத, அதாவது ஆத்ம ஞானம்னு சொல்கிறோமே, அந்த நம்மளாவே புரிஞ்சிக்கிறது, அந்த புரிஞ்சிக்கிறது எப்படிங்கிறதுக்கு விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதோடு கூட பல ஸ்தோத்திரங்கள் பல தெய்வங்களை குறித்து சொல்கிறது. அந்த வேதங்களுக்கு அங்கமாக ஆக்சிலீரியாக சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் 6 அங்கங்கள் சொல்கிறது, ஷடங்கம்னுட்டு. இந்த 6 அங்கங்களில் ரெண்டு அங்கங்களில் மீமாம்சம்னு ஒன்று, வேதாந்தம்னு ஒன்று. வேதத்தில் சில விஷயங்களெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு, என்னென்ன கர்மாக்கள் செய்யணும், இன்னென்ன யஜ்ஞங்கள்லாம் செஞ்சால் இன்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்று மந்திரங்கள்லாம் நிறையா சொல்லியிருக்காள். இந்த பூர்வ மீமாம்சம்னு ஒரு சப்ஜெக்டு, அது முழுக்க அதுக்கு கர்மகாண்டத்தை, வேதத்தில் இருக்கப்பட்ட கர்மகாண்டம்னு சொல்லப்பட்ட என்னென்னலாம் செய்யணுங்கிறதாக சொல்லப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதெல்லாம் எடுத்து சொல்லும். அப்படி அதில் ரொம்பவும் மனசு ஈடுபாடு வச்சு வேறு ஒன்றுலேயுமே மனசு செல்லாமல் கர்மாவிலேயே அதுதான் முக்கியங்கிறதாக சித்தாந்திச்சுண்டு இருக்கப்பட்டவாளை மீமாம்சக்கால்னு சொல்கிறது. இந்த நாராயண பட்டதிரியும் ஒரு மீமாம்சகர் தான். அவரும் அந்த டிசிப்ளினில் வந்தவர் அவர். அதனால தான் அவருக்கு நாராயண பட்டத்திரின்னு பேர். இந்த மீமாம்சத்தில் இருக்கப்பட்ட விஷயங்களை எடுத்து சூத்திரங்களாக போட்டவருக்கு பேர் ஜெய்மினின்னு பேர். மீமாம்ச சூத்திரங்கள்லாம் எழுதி வச்சிருக்காள் அவள். எப்படி வேதாந்தத்துக்குள்ளான விஷயங்களை பற்றி வேதாந்த சூத்திரங்களெல்லாம் பாதராயணருங்கப்பட்ட வியாசாச்சாரியால் எழுதினாரோ, அப்படி இந்த ஜெய்மினி மீமாம்ச சூத்திரங்களை எழுதியிருக்கார். இந்த மீமாம்சக்கால் என்ன சொல்லுவாள்னா, அவளுக்கு சுவாமியே கூட தேவையில்லை. தெர் இஸ் நோ ரிக்குவயர்மெண்ட் ஃபார் காட். அவள் அதை பற்றி ஒரே பண்ணிக்கிறதில்ல. பகவான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணவர், இதெல்லாம் அவளுக்கு தேவையில்லை. அதனால் விட்டுவிடுவாவா. அவளுக்கு கர்மா பண்ணணும், சொர்க்கத்துக்கு போகணும். ஸோ இன் ஆர்டர் ஃபார் தெம் டு கோ டு ஸ்வர்க்கம், இந்தந்த விஷயங்கள், காமியமான விஷயங்கள் அடைய வேண்டுமானால் இந்தந்த கர்மாக்கள் செய்யின்னு வேதத்தில் சொல்லத்தை வச்சுட்டு அதைத்தான் பண்ணிட்டு இருப்பாள் அவள். ஆனால் வேதாந்தம்ங்கிறது என்ன சொல்லும்னா, ஆராய்ச்சி பண்ணும். நான் யார், மனுஷனுங்கிறது யார், இந்த ஜீவாத்மாங்கிறது என்ன, பரமாத்மானா என்ன, இது எல்லாத்தையும் சொல்லி கடைசியில் சித்தாந்திக்கும். இந்த விஸ்வம் முழுக்க மாயை, பகவான் சிருஷ்டியில் இருக்கப்பட்ட மாயை, இது கடைசியில் பகவான் இழுத்துனோடு வருவர், இது எல்லாமே சேர்ந்தது ஒரு பிரம்மம், இப்படியெல்லாம் சொல்லும் வேதாந்தம். இந்த மீமாம்சக்கால் இருக்காளே, அதாவது கர்மகாண்டின், அவள் வேதாந்தக்காரால் கண்டா அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவளுடைய ஹோல் ஃபிலாசபி என்னென்னா, யஜ்ஞம் பண்ணுறது, சொர்க்கத்துக்கு போகிறது, இதுதான் அவளுக்கு முக்கியம். அதனால்தான் நம்ம கதையில் பார்த்துருப்போம், சங்கராச்சாரியால் மேலே மண்டன மிஸ்ரர்னு ஒருத்தர்கிட்ட போய் ஆர்கியூமெண்ட் பண்ணார். மண்டன மிஸ்ரர் பூர்வ மீமாம்சகர், ஆச்சாரியால் வேதாந்திஸ்ட். இவர் வேதாந்தபரமாக அதில் இருக்கப்பட்டது தான் உண்மைங்கிறதாக சொல்லி சித்தாந்திக்கிறதுக்காக வாக்குவாதம், டிபேட் பண்ணதாக நம்ம எல்லாம் கேட்டிருக்கோம். இந்த அத்தியாயத்தில் 23வது அத்தியாயத்தில் பகவான் யஜ்ஞம் பண்ணக்கூடிய இந்த ரிஷிகள் இருக்காளே, அவளுக்கு யஜ்ஞந்தான் முக்கியம், பாக்கி ஒன்றும் முக்கியம் இல்லை, பகவானெல்லாம் முக்கியம் இல்லை, பக்தி மார்க்கம்லாம் ஒன்றும் தேவையில்லை அவளுக்கு. ஆனால் அவளுடைய பத்னிகள் கிருஷ்ணன் மேலே அபாரமான ஒரு
பக்தி வச்சிருந்தாள். கிருஷ்ணன் மேலே அவளுக்கு ரொம்ப பக்தி, கிருஷ்ணனை பார்க்கணும்னு அவளுக்கு தான் ஆசை. எப்படி அவள் இருந்துட்டு இருந்தாள். ஆனால் யஜ்ஞம் பண்ணணும்னா பத்னியா சகன்னு சொல்லியிருக்கு, பத்னிகளோடு சேர்ந்து தான் யஜ்ஞம் பண்ண முடியும். பார்த்தாள் இந்த ரிஷிகள்லாம். இங்கே பிருந்தாவனத்தில் இருந்துட்டு இருந்தோம்னா, கோகுலத்தில் இருந்து பிருந்தாவனத்தில் இருந்துட்டு இங்கெல்லாம் இருந்தால் ஆபத்து, யஜ்ஞம் பண்ணுறதுக்கு ரொம்ப இடைஞ்சல்லாம் இருக்கும். முக்கியமாக கம்சன்கிறவன் பக்கத்தில் மதுரையில் இருக்கான். ஏன்னா அவன் யஜ்ஞங்கள்லாம் யார் பண்ணுறாளோ அவள்லாம் இம்சிப்பன். அவனுடைய இம்சை இல்லாமல் இருக்கணும்னா ரொம்ப தூரம் போகணும்னு சொல்லிவிட்டு பிருந்தாவனத்துலேருந்தும் மதுரையிலேருந்தும் கோகுலத்துலேருந்தும் ரொம்ப தூரமாக வனத்துக்குள்ளே போய் பெரிய யஜ்ஞங்கள் பண்ண ஆரம்பித்தாள். அப்படி யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு பத்னிகளையும் சேர்த்து அழிச்சுன்னு போனாள். அப்போது பகவான் என்ன பண்ணாள், அவர் மனசுக்குள்ளே இந்த யஜ்ஞ பத்னிகளுக்கெல்லாம் தம் மேலே இவ்வளவு பக்தி வச்சிருக்காளே இவா, அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. ஆகையினால ஒரு லீலை பண்ணார். அந்த லீலையை தான் இந்த தசகத்தில் பட்டதிரி வர்ணிக்கிறாள். யஜ்வ பத்னி உத்தரண வர்ணனம். யஜ்ஞம் பண்ணுற ரிஷிகளினுடைய பத்னிகள் அவளுடைய அபிலாஷையை பூர்த்தி பண்ணி சுவாமி அவளுக்கு அனுகிரகம் பண்ணி அவளுக்கு மோட்சத்தை கொடுத்த கதை இருக்கே, அதுதான் இந்த 10 ஸ்லோகங்களில் வர்ணிச்சிருக்காள் பட்டதிரி. அதை இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன் நாராயணீயே யஜ்வ பத்னி உத்தரண வர்ணனம் நாம ஏகஷஷ்டிதமம் தசகம். ததச்ச விருந்தாவனதோதி தூரதோ வனம் கதஸ்த்வம் खलु गोपगोकुलैः ஹிருதந்தரே பக்ததரத்விஜாங்கனாः கதம்பகானுகிரகணாகிரகம் வகன். பிருந்தாவனத்தः அதிதூரத்தः. பிருந்தாவனம் எங்கே இருக்கோ அங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளி செலக்ட் பண்ணாலாம் அந்த ரிஷிகள்லாம். பத்னிகளோடு சேர்ந்து அங்கே போயிட்டாள் எல்லாரும். என்ன நாள், என்ன காரணம்னாள், கம்சனுடைய உபாதை, கம்சன் ரொம்ப ஹிம்சிப்பன், யஜ்ஞம் பண்ண விடமாட்டான் என்பதற்னால இந்த பிராமணோத்தமாள்லாம் எல்லாருமா சேர்ந்து பத்னிகளை அழிச்சுண்டு ததச்ச பிருந்தாவனத்தா அதிதூரத்தா. அதிதூரத்தனா ரொம்ப தூரம்னு அர்த்தம். பிருந்தாவனத்தா அதிதூரத்தா, பிருந்தாவனத்துலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி காட்டுக்குள்ளே வனம் கதா, காட்டுக்குள்ளே போய் துவம் கலு கோபகோகுலைஹி, அங்கே போய் யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்காள் அவள்லாம். சுவாமி என்ன பண்ணாள், அவரும் குழந்தைகள்லாம் அழிச்சுண்டாள், பசுமாட்டு கூட்டத்தான் அழிச்சுண்டாள். துவம் கதா, நீயும் போனே, எங்கே போனேன், ததச்ச பிருந்தாவனத்தா அதிதூரத்தோ, பிருந்தாவனத்துலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி போய் வனம் கதா, காட்டுக்குள்ளே போய் கோபகோகுலைஹி, அங்கே பசுமாட்டு கூட்டங்கள், அங்கே பசு மேய்க்கிற இடையர்கள், உன்னுடைய சக்காக்கள் இவாளெல்லாம் அழிச்சுட்டு ரொம்ப தூரம் போய் தள்ளி போயிட்டே நீ. ஹிருதந்தரே பக்த தரத்விஜாங்கனா. ஹிருது அந்தரே, அவளுடைய மனசுக்குள்ள உள்ளுக்குள்ள அவள்னா என்ன பண்ணிட்டு இருக்காள் இந்த யஜ்ஞ பத்னிகள்லாம். பக்த தரத்விஜாங்கனாக, அந்த பிராமணோத்தமாளனுடைய பத்னிகள் ரொம்ப உயர்ந்த பக்தியை உன் மேலே வச்சுருந்தாள். ஆனால் மனசுக்குள்ளே வச்சுருந்தாள், தன் பர்த்தாக்கள்கிட்ட சொல்லலை. ஏன்னா அவளுக்கு தெரியும் இந்த பர்த்தாக்கள்னால் மீமாம்சகர்கள், கர்மகாண்டின்ஸ், யஜ்ஞத்தில் தான் அவளுக்கு நோக்கமே தவிர சுவாமி பக்தி பண்ணணும் இதெல்லாம் அவளுக்கு தேவையில்லைங்கிறது தெரிஞ்சுட்டு ரொம்ப சீக்ரெட்டாக ஹிருதந்தரே, சீக்ரெட்லி இந்த ஹார்ட் அவள் என்ன பண்ணியிருந்தாள், பக்ததரத்விஜாங்கனாக கதம்பகா அனுகிரகணாகிரகம் வகன்னு இருந்துட்டு இருந்தாள். அப்பேற்பட்ட வாளுக்கு நீ அனுகிரகம் பண்ணணுங்கிறதாக நீ மனசுக்குள்ளே வச்சுட்டு இருந்தே. நீ உன்னுடைய ஹிருதயத்துக்குள்ளேயும் ரொம்ப சீக்கிரட்டாக ஒரு ஆசை வச்சுருந்தே. என்ன ஆசை, கதம்பகா அனுகிரகணாகிரகம் வகன்னு. அந்த யஜ்ஞ பத்னிகளுடைய கூட்டம் இருக்கே, அவள் எல்லாருக்கும் அவனுடைய பரமானுகிரகத்தை நீ பண்ண வேண்டும். அவளுடைய பக்தியை ரொம்ப ஸ்லாகிச்சு
அவளுக்கு அனுகிரகம் பண்ணுங்கிறதா நீ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருந்தே கிருஷ்ணா. அப்பொழுது நீ குழந்தைகளையும் பசுமாட்டுகளையும் இடையர்களையும் அழைச்சிட்டு ரொம்ப தூரம் பிருந்தாவனத்துலேருந்து ரொம்ப தூரம் போய் காட்டுக்குள்ளே போய் அங்கே மேய்ச்சின்னு இருந்தேங்கிறப்பட்ட முதல் ஸ்லோகம் இது. ததச்ச விருந்தாவனதோதி தூரதோ வனம் கதஸ்துவம் खलु गोपगोकुलैः हृदन्तरे भक्ततरद्विजाङ्गना கதம்பகானுகிரகணாகிரகம் வகன். நீ மனசுக்குள்ள இந்த பிராமண பத்னிகள் யஜ்ஞ பத்னிகள் அவளுக்கெல்லாம் பரமானுகிரகம் பண்ணும். எப்பேற்பட்ட பத்னிகளை வாழலாம், ஹிருதயத்துக்குள்ளே சதா உன் மேலே பக்தி வச்சுட்டு உன்னையே நினச்சி உருகின்னு இருக்கப்பட்டவாள். அப்பேற்பட்டவாளை அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த ரிஷிகள்னால் என்னென்னா அவளுக்கு நோக்கமெல்லாம் யஜ்ஞங்கள் பண்ணுறதுல தான் நோக்கம். அவளுக்கு பகவானை பக்தி பண்ணணும் இதெல்லாம் தேவையில்லை. அதனால் அவள்லாம் அழிச்சுன்னு போய் ரொம்ப தூரம் தள்ளி எங்கள் காட்டில் அங்கே பண்ணிட்டு இருக்கலாம் யஜ்ஞம். அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு பகவான் நினைச்சாருங்கப்பட்ட முதல் ஸ்லோகம் இது. ததச்ச விருந்தாவனதோதி தூரதோ வனம் கதஸ்துவம் खलु गोपगोकुलैः हृदन्तरे भक्ततरद्विजाङ्गना कदम्बकानुग्रहणाग्रहं वहन्. ततो निरीक्ष्या शरणे वनान्तरे किशोरलोकं क्षुधितं तृषाकुलम् अदूरतो यज्ञपरान् द्विजान् प्रति व्यसर्जयो दीदिवि याचनायतान्. தீதிவி யாச்சனாயதான். அப்பொழுது பசங்களெல்லாம் பசி பசின்னு துடிச்சாள். உங்கள்கிட்ட எல்லாரும் சொன்னாள், கிருஷ்ணா நம்ம ரொம்ப தூரம் வந்துவிட்டோமே, மத்தியான வேலை ஆகிடுது, ஒரே பசிக்கிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, எங்களுக்கெல்லாம் ரொம்ப பசியாக இருக்கே, ரொம்ப தாகமாக இருக்கே, இந்த காட்டில் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு அவள் உங்கள்கிட்ட கதறினாள். அந்த இடையர்கள் எல்லாம் சகாக்கள் எல்லாம் இங்கே யாரும் இருக்கிறதா தெரியலையே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவள் சொன்னாலாம். அப்பொழுது ஏ கிருஷ்ணா, ஏ குருவாயூரப்பா, நீ என்ன தெரியுமா பண்ண, அந்த பசங்களெல்லாம் நான் சொல்லேன்னு போய் சொல்லுங்கோ, அங்கே போய் அங்கே யஜ்ஞம் நடக்கிறது காட்டில், அந்த இடத்த காட்டுறேன், காட்டிலேருந்து ரொம்ப தூரம் தள்ளி அங்கே ஒரு யாகம் நடக்கிறது, நிறையா ரிஷிகளும் ரிஷி பத்னிகளும் வந்திருக்கா, நிறைய சாதம்லாம் சமைச்சிருக்கா, அந்த சாத்தெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வேணும்னு கேட்டால் கொடுப்பாள் உங்களுக்கு, அதுவும் நான் சொன்னேன்னு சொல்லி அனுப்பிச்சாள் சுவாமி. ததோ நிரீக்ஷ்ய அசரணே வனாந்தரே அசரணே அங்கே வனாந்தரத்துக்குள்ளே அசரணே எங்கேயும் போய் யாரும் வீடு ஒத்துரும் கிடையாதுங்க, அந்த இடத்துல யாரையும் போய் யாச்சிக்க முடியாது, அப்பேற்பட்ட இடம் அது காடு. ததோ நிரீக்ஷ்ய அசரணே வனாந்தரே காட்டுக்கு நடுப்புற, நல்ல காடு, அந்த காட்டுக்கு நடுப்புற இவள்லாம் இருக்காள். கிஷோரலோகம் க்ஷுதிதம் த்ரிஷாகுலம். கிஷோரலோகம் உன்னோட கூட வந்திருந்த இளையர்களெல்லாம் சின்ன சின்ன பசங்கள், அவள்லாம் க்ஷுதிதம் பசினாலையும் த்ரிஷாகுலம் ஒரே தாகத்தினாலையும் அவள் ரொம்ப தபிச்சாள். கிஷோரலோகம் க்ஷுதிதம் த்ரிஷாகுலம் அதூரதோ யஜ்ஞபரான் த்விஜான் பிரதி. அப்பொழுது நீ என்ன சொன்ன, அதூரதா ரொம்ப தூரம் இல்லை, இங்கேருந்து காட்டிலேருந்து இந்த ரிஷிகளெல்லாம் பிருந்தாவனத்துலேருந்து ரொம்ப தூரம் போய் யஜ்ஞம் பண்ணணுங்கிறதுக்காக போயிருக்காள். நம்மளும் ரொம்ப தூரம் வந்துட்டோம், அதனால் நம்ம இருக்கிற இடத்துலேருந்து அவள் கூப்பிட தூரத்தில் தான் இருக்காள், அவள் யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்காள். அதூரதோ யஜ்ஞபரான் த்விஜான் பிரதி யஜ்ஞங்களில் ஈடுபட்டு பிராமணாள்லாம் இருக்காள், அவள்லாம் நிறையா சமைச்சு சாதம் வச்சிருப்பாள். வியசர்ஜயோ தீதிவி யாச்சனாயதான். தீதிவிஹி தீதிவின்னா நல்ல பொங்கின அரிசி சாதம், அந்த சாதம்லாம் சமைச்சு வச்சுருப்பா ஹவிஸுக்காக, யஜ்ஞத்தில் போடணுமே ஆகுத்தி பண்ணுறதுக்கு, அதுவாளும் சாப்பிட்ணும், அதுக்காக நிறையா பண்ணி வச்சுருப்பாள். அதனால் நீ போய் வியசர்ஜயோ நீ அனுப்பிச்சியே கிருஷ்ணா, ஏ குருவாயூரப்பா, அந்த குழந்தைகளை நீ அனுப்பிச்சியாமே, என் பேரை போய் சொல்லு, அவள் அதான சாதம் தருவான்னு சொல்லி அனுப்பிச்சியாமேன்னு சொல்லப்பட்ட 2வது ஸ்லோகம். ததோ நிரீக்ஷ்யா சரணே வனாந்தரே
கிஷோரலோகம் ஸ்ருதிதம் த்ரிஷாகுலம் அதூரதோ யஜ்ஞபரான் த்விஜான் பிரதி வியசர்ஜயோ தீதிவியாச்சனாயதான். அடுத்த 3வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள் பட்டதிரி, இந்த குழந்தைகள்லாம் போய் கேட்டுதாம் என்ன ஆச்சுங்கிறத சொல்கிறாள். கதேஷ்வதோ தேஷ்வபிதாய தேபிதாம் குமாரகேஷ்வோதனயாஜிஷு பிரபோ ஸ்ருதிஸ்திரா அப்யபி நின்யுரஸ்ருதிம் ந கிஞ்சிதூச்சுஷ்ச மஹீசுரோத்தமாக. மஹீசுராள் பூசுராள்னு யாருக்கு சொல்கிறதுன்னா பிராமணாளுக்கு சொல்கிறது. பூசுராள் மஹீசுராள் இதெல்லாம் பிராமணாள்னு அர்த்தம். மஹீசுரோத்தமாக பிராமணர்களுக்குள்ளேயே ரொம்ப உயர்ந்த பிராமணாள் இவாள்னா நிறையா படித்தவாள், வேதம் படித்தவாள். ஸ்ருதிஸ்திரா வேதத்தை நன்கு கற்று உணர்ந்தவர்கள், ரொம்ப தெரிஞ்சவாள் வேதத்தை. அப்பேற்பட்டவாள் என்ன பண்ணாள்? கதேஷ்வதோ தேஷ்வபிதாயதே பிதாம், உன்னுடைய பேரை சொல்லி இந்த குழந்தைகள்லாம் ஓடி போய் அவள் காலில் விழுந்து யாச்சிஷு ஓதனயாச்சிஷு பிரபோ, அவள் சாப்பாடு வேணும்னு போய் கேட்டாள் இந்த குழந்தைகள் எல்லாம். குமாரகேஷ்வோதனயாச்சிஷு பிரபோ, என்ன சுவாமி அனுப்பிச்சிருக்காள், கிருஷ்ணன் அனுப்பிச்சிருக்கான், பலராமன் அனுப்பிச்சிருக்கான், எங்களுக்கு சாதம் வேணும் பசிக்கிறதுன்னு போய் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணி கேட்டாளாம். அப்போது வேதமெல்லாம் நன்கு கற்று உணர்ந்த அந்த பூசுராள் பிராமணோத்தமாள் என்ன பண்ணாள்னால் அபிநின்யுரு அஸ்ருதிம், அவள் ஸ்ருதினா வேதம், ஸ்ருதியிலெல்லாம் நன்கு தேர்ந்த பிராமணாள். அஸ்ருதிம்னாள் காதே கேட்காத மாதிரி இவாளை கவனிக்கவே இல்லையாம், அப்படி ஒரு நடிச்சாளாம். அபிநின்யு அஸ்ருதிம், நாங்கள் அவள் சொன்னது காதில் விழாத மாதிரி அவள் பாட்டுக்கு வேதத்தை சொல்லிட்டு இருக்கா, கம்பீரமாக அந்த யஜ்ஞத்தை பண்ணிட்டு இருக்காள், ஆகுத்தியை பண்ணிட்டு இருக்காள். இந்த குழந்தைகள் கேட்குறத யாரும் பதில் அவளை திரும்பி கூட பார்க்கலையாம். ந கிஞ்சிதூச்சுஷ்ச மஹீசுரோத்தமாக, இவாள்கிட்ட பதிலே பேசாமல் அவளுடைய காரியத்தையே பார்த்துட்டு இருந்தாள். இந்த குழந்தைகளுக்கு ஒன்றும் தரல. கதேஷ்வதோ தேஷ்வபிதாய தேபிதாம் குமாரகேஷ்வோதனயாஜிஷு பிரபோ ஸ்ருதிஸ்தினா அப்யபிநின்யுரஸ்ருதிம் ந கிஞ்சிதூச்சுஷ்ச மஹீசுரோத்தமாக. இந்த குழந்தைகள் ரொம்ப வருத்தப்பட்டதுகள், பசி வேற தாகம் வேற. ஆனால் இவா எத்தனை காலில் விழுந்து கேட்டால் கூட இந்த வேத பிராமணால் எல்லாம் வேதத்தை கம்பீரமாக கோஷம் பண்ணிட்டு ஆகுதி பண்ணிட்டு இருக்காள். இவா என்ன கேட்டாலும் காதிலேயே வாங்கிக்காமல் அவள் மூஞ்சியை கூட திரும்பி பார்க்கலைன்னாள். அதனால குழந்தைகள் வருத்தம் ஏற்பட்டு திரும்பி வந்து கொடுத்துவள். அநாதராத் கிண்ணதியோ ஹி பாலகாஹ சமாயயுர் யுக்தமிதம் யஜ்வசு சிராத பக்தாஹ கழுதே மஹீசுராஹ கதம் ஹி பக்தம் துவைதை சமர்ப்பியதே. அழகா சொல்கிறாள் பட்டதிரி, இந்த வாழ்லாம் மீமாம்சகர்களாச்சே, கடவுளே இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கப்பட்டவாளாச்சே, கடவுளான ஒன்கிட்ட பக்தி இல்லாதவாள், அப்பேற்பட்டவாள் போய் எங்கேயானும் நீ சொன்னேன்னு சொன்னால் போய் சாதம் போட்டிருப்பாளா? அவளுக்கெல்லாம் அந்த கர்மகாண்டத்துலேயும் அந்த யஜ்ஞத்துலேயும் தானே அவளுடைய மனம் இருக்குது. அப்பேற்பட்டவள் ஆச்சேன்னு பட்டதிரி 4வது ஸ்லோகத்தில் ஆச்சரியப்படுறாள். அநாதராத்து, அவர்கள் கேட்ட அத்தனையும் துளி கூட காதில் கேட்டுக்காமல் அவளை அலட்சியம் பண்ணி இக்னோர் பண்ணது. அதை பார்த்துவிட்டு இந்த குழந்தைகள்னால் கிண்ணதியோஹி பாலகாக, மனசு உடஞ்சி போய் மனசெல்லாம் துக்கம் ஏற்பட்டு சமாயயு யுக்தமிதம் ஹி யஜ்வசு, திரும்பி வந்தாள். வந்து உங்கள்கிட்ட சொன்னாள், யஜ்வசு இவாள்னா வெறும் கர்மங்களை பண்ணக்கூடிய பிராமணாளாச்சே, மீமாம்சகராளாச்சே, இவாள்கிட்ட போய் நீங்களை என்ன அனுப்பிச்சியே, அவள் எங்கேயானும் கொடுப்பாளா, இப்படி தான் பண்ணுவாள் அவள்னு சொல்லி இப்போ குழந்தைகள்லாம் வருத்தப்பட்டாள். சமாயயு யுக்தமிதம் ஹி யஜ்வசு சிராத பக்தாக
கழுதே மகீசுராகா. இந்த பிராமணாள் உங்ககிட்ட விஸ்வாசம், உங்ககிட்ட பக்தி இல்லாமல் இல்லாதவாள், அவள்கிட்ட போய் நீ என்ன அனுப்பிச்சியே கிருஷ்ணா. சிராத் அபக்தாக, அபக்தாக துளி கூட பக்தி இல்லாதவாள். கதம் ஹி பக்தம் துவைதைஹி சமர்ப்பியதே. அவா எப்படி பக்தம்னா சாப்பாடுன்னு அர்த்தம். அவள் எப்படி சாப்பாடை கொடுப்பாள்? அவள் அபக்தாக, அவள் துளி கூட பக்தி இல்லாதவாள் அப்படின்னு அர்த்தம். அவள் போய் பக்தம் சாப்பாடை கொடுப்பாளா? அதுவும் நீ அனுப்பிச்சேன்னு சொன்னால் கொடுப்பாளான்னு சொல்லி வருத்தத்தோடு வந்து கிருஷ்ணங்கிட்ட முறையிட்டாளாம். அநாதராத் கிண்ணதியோ ஹி பாலகாः சமாயயுः யுக்தமிதம் ஹி யஜ்வசு சிராதபக்தாः கழுதே மஹீசுராः கதம் ஹி பக்தம் துவைதைः சமர்ப்பியதே. ஸ்ரீ ஹரே நமஹ. இப்பொழுது இந்த 4 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே யஜ்வபத்னி உத்தரண வர்ணனம் நாம ஏகஷஷ்டிதமம் தசகம். ததச்ச விருந்தாவனதோதி தூரதோ, ததச்ச விருந்தாவனதோதி தூரதோ, ததச்ச விருந்தாவனதோதி தூரதோ வனம் கதஸ்த்வம் खलु गोपगोकुलैः, वनं गतस्त्वं खलु गोपगोकुलैः, वनं गतस्त्वं खलु गोपगोकुलैः. हृदन्तरे भक्ततरद्विजाङ्गना, हृदन्तरे भक्ततरद्विजाङ्गना, हृदन्तरे भक्ततरद्विजाङ्गना कदम्बकानुग्रहणाग्रहं वहन्, कदम्बकानुग्रहणाग्रहं वहन्, कदम्बकानुग्रहणाग्रहं वहन्. ततो निरीक्ष्या शरणे वनान्ते, ततो निरीक्ष्या शरणे वनान्तरे, ततो निरीक्ष्या शरणे वनान्तरे, ततो निरीक्ष्या शरणे वनान्तरे किशोरलोकं क्षुधितं तृषाकुलं, किशोरलोकं क्षुधितं तृषाकुलं, किशोरलोकं क्षुधितं तृषाकुलम्. अदूरतो यज्ञपरान् द्विजान् प्रति, अदूरतो यज्ञपरान् द्विजान् प्रति, अदूरतो यज्ञपरान् द्विजान् प्रति व्यसर्जयो दीदिवियाचनायतान्, व्यसर्जयो दीदिवियाचनायतान्, व्यसर्जयो दीदिवियाचनायतान्. गतेष्वथो तेष्वभिधाय तेभिदां, गतेष्वथो तेष्वभिधाय तेभिदां, गतेष्वथो तेष्वभिधाय गतेभिदां, गतेष्वथो तेष्वभिधाय तेभिदां. कुमारकेष्वोदनयाजिषु प्रभो, कुमारकेष्वोदनयाजिषु प्रभो, कुमारकेष्वोदनयाजिषु प्रभो. श्रुतिस्थिरा अप्यभिनिन्युरश्रुतिं, श्रुतिस्थिरा अप्यभिनिन्युरश्रुतिं. न किञ्चिदूचुश्च महीसुरोत्तमाः, न किञ्चिदूचुश्च महीसुरोत्तमाः, न किञ्चिदूचुश्च महीसुरोत्तमाः. अनादरात् खिन्नधियो हि बालकाः, अनादरात् खिन्नधियो हि बालकाः, अनादरात् खिन्नधियो हि बालकाः. समाययुः युक्तमिदं हि यज्वसु, समाययुः युक्तमिदं हि यज्वसु, समाययुः युक्तमिदं हि यज्वसु. चिरादभक्ताः खलु ते महीसुराः, चिरादभक्ताः खलु ते महीसुराः, चिरादभक्ताः खलु ते महीसुराः. कथं हि भक्तं त्वयितैः समर्प्यते, कथं हि भक्तं त्वयितैः समर्प्यते, कथं हि भक्तं त्वयितैः समर्प्यते. श्री हरे नमः.
இவ்வாறாக அந்த குழந்தைகள்லாம் சுவாமிகிட்ட முறையிட்டுது. என்ன நீ அனுப்பிச்சியே, எங்கள் பிராமணாலாம் நாங்கள் என்ன கெஞ்சி கேட்டாலும் எங்கள் காதே கேட்காத மாதிரி அபிநயிக்கிறாள், நடிக்கிறாள். அவள் பாட்டுக்கு யஜ்ஞத்திலேயே ஃபோக்கஸ்டாக இருந்துருக்காள். என்னை அனுப்பிச்சுட்டியேன்னு வருத்தத்தோடு சொன்னாள். அப்பொழுது சுவாமி சொன்னாள், எனக்கு இன்னொரு திருப்பி நீங்கள்லாம் போங்கோ, அங்கே யஜ்ஞ பத்னிகள்லாம் இருப்பாள், அவளுக்கு என் மேலே அபாரமான பக்தி, அவள்கிட்ட போய் நீங்கள் சொல்லுங்கோ கிருஷ்ணன் அனுப்பிச்சான் பலராமன் அனுப்பிச்சான்னு சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பிச்சாள். அவள் நிவேதயத்வம் கிருஹிணீ ஜனாய மாம் திசேயுரன்னம் கருணாகுலாயிமாக இதி ஸ்மிதார்த்ரம் பவதேரிதாகதாக தேதாரகா தாரஜனம் யயாச்சிரே. பகவான் அந்த குழந்தைகள் இளையர்களெல்லாம் திருப்பி அனுப்பிச்சாள். பசியோடு இருக்கப்பட்டவாளை திருப்பி நீங்கள் அங்கே யஜ்ஞம் நடக்கிற இடத்துக்கு போங்கோ, அங்கே யஜ்ஞ பத்னி தீட்சித பத்னிகள்லாம் இருப்பாள், அவள்கிட்ட போய் கேளுங்கோ கிருஷ்ணர் அனுப்பிச்சிருக்கார் பலராமன் அனுப்பிச்சிருக்காருன்னு சொல்லுங்கோன்னாள். நிவேதயத்வம், நீங்கள் போய் முறையிடுங்கோள். யார்கிட்ட? கிருஹிணீ ஜனாயமாம், அந்த பிராமண பத்னிகள் இருப்பாளே அவள்கிட்ட போய் மாம் நான் சொன்னேங்கிறதா சொல்லுங்கோள். திசேயுரன்னம் கருணாகுலாயிமாக, அவள் உங்களுக்கு ரொம்ப கருணையான உள்ளம் படைச்சவாள். அவள் உங்களுக்கு இப்போ சாதம் போடுவாள், கவலை இல்லாமல் நீங்கள் போய் கேளுங்கன்னாள். இதி ஸ்மிதார்திரம் பவதேரிதாகதாக, ஸ்மிதார்திரம் ரொம்ப இனிமையான புன்சிரிப்போடு கூட சொன்ன நீ அந்த அந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு இந்த குழந்தைகள்லாம் திரும்பி போச்சுகள். கதாக தேதாரகா தாரஜனம் யயாச்சிரே, அந்த குழந்தைகள் பசியோடு கூட இருக்கப்பட்ட குழந்தைகள் அந்த யஜ்ஞ பத்னிகள் எல்லாத்தையும் காலில் விழுந்து எங்களுக்கு ரொம்ப பசிக்கிறது, நீங்கள் அன்னம் போடணும், பசிக்கிறதுன்னு போய் கேட்டாலாம். அது 5வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள். நிவேதயத்வம் கிருஹிணீ ஜனாய மாம் திசேயுரன்னம் கருணாகுலாயிமாக இதி ஸ்மிதார்த்ரம் பவதேரிதாகதாக தேதாரகா தாரஜனம் யயாச்சிரே. அழகான 5வது ஸ்லோகம் இது. அடுத்த 6வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். இந்த குழந்தைகள் கிருஷ்ணன் பலராம்னு கிருஷ்ணனோட பேரை சொன்ன உடனேயே, ஏ குருவாயிருப்பா உன் பேரை சொன்ன உடனேயே அந்த யஜ்ஞ பத்னிகள் அவளுக்கு உன்னை பார்க்கணும், உங்ககிட்ட அபாரமான பக்தி, உன்னை பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தவாள். அவள் உன்னுடைய தரிசனம் கிடைக்கணும்னு நினச்சிட்டு இருந்தவாள். என்ன பண்ணினாள்? உடனே 4 விதமான சாப்பாடுகள் சொல்கிறது உண்டு. 4 விதமான சாப்பாடு என்னென்னா, பக்ஷ்யம் காத்தியம் சோஷ்யம் லேஹ்யம்னுட்டு 4 விதமாக சாப்பாடு உண்டு. அதெல்லாம் பண்ணி வச்சிருக்காள். பக்ஷ்யம்னா வாயால் போட்டு மென்னி பல்லால் கடிச்சு சாப்பிடக்கூடிய வஸ்துக்கள் பக்ஷ்யம். காத்தியம்னா அப்படியே முழுங்கிறது, தடக்குன்னு முழுங்கணும். பக்ஷ்யம் காத்தியம். சோஷ்யம்னா ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இப்படி நக்கி சாப்பிட்றது, அது அந்த பச்சடி மாதிரி இருக்கப்பட்டது. லேஹ்யம்ங்கிறதும் அப்படி தான் சாப்பிட வேண்டியது. இப்படி 4 விதமான கேட்டகரி இருக்குது சாப்பாடு. அதெல்லாம் பண்ணி வச்சுருக்கிறதுனா எடுத்துட்டு அவளுடைய பர்த்தாக்கள்லாம் சொன்னாலாம், நீங்கள்லாம் இங்கே விட்டுட்டு போகப்படாதே, யஜ்ஞம் நடந்துட்டுருக்குன்னுட்டு கேட்கல. அவள் என்ன பண்ணாள், அதனை எல்லா சாப்பாடையும் எடுத்துட்டு இந்த குழந்தைகளோடு கூட ஒன்றா பார்க்கணும்னு ஓடி வந்துவிட்டாள். யஜ்ஞத்தை விட்டுப்பட்டு இருந்தாள் 6வது ஸ்லோகத்தில். அத்தனை பக்தி அவளுக்கு. கிரகீதநாம்னி त्वयि सम्भ्रमाकुलाः चतुर्विधं भोज्यरसं प्रगृह्यताः चिरन्धृतत्वत् प्रविलोकनाग्रहाः स्वकैर्निरुद्धा अपि तूर्णमाययुः. அவசரமாக ஓடி வந்தாள் உன்னை பார்க்கறதுக்கு. அவளுடைய பர்த்தாக்கள்னால் என்ன பண்ணாள்? நிருத்தாபி, தடுத்தாளாம். நீங்கள்லாம் போகப்படாது, யஜ்ஞம் நடந்துட்டுருக்கு, யஜ்ஞம் முக்கியமாக, அங்கே யாரோ கிருஷ்ணன் எடப்பாயை சொல்கிறான்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடுறையிலே ஓடப்படாதுன்னாள். அது அவள்லாம் பொருட்படுத்தவில்லையாம். சீக்கிரமாக கிளம்பி ஓடி வந்தாளுங்கிறாள். கிரகீதநாம்னி त्वयि सम्भ्रमाकुलाः,
உன்னுடைய பேரை அவ கேட்டுவிட்டு இந்த குழந்தைகள்லாம் போய் கிருஷ்ணன் அனுப்பிச்சான்னு வந்திருக்கேன்னு சொன்ன உடனேயே அந்த பத்னிகள்லாம் யஜ்ஞ பத்னிகள்லாம் சதுர்விதம் போஜ்யரசம் பிரகிருஹ்யதாக அவள் பண்ணி வச்சிருந்த 4 விதமான சாப்பாடுகளை எடுத்துட்டு சட்டியில் எடுத்துட்டு ஓடி வந்தாலாம். சிரம் திருதத்வத் பிரவிலோகனாகிரஹாக துவத் பிரவிலோகன உன்னை பார்க்கணும்னு ஆக்ரகம்னா ஆசை. அவளுக்கு உன்னை பார்க்கணும்னு ஒரே ஆசை. அதனால அவள் இதான் ஷாக்குன்னு சொல்லிவிட்டு சாப்பாடெல்லாம் தூக்கிண்டு சட்டியெல்லாம் தூக்கிண்டு இந்த குழந்தைகளோடு கூட நீ இருக்கிற இடத்துக்கு ஓடி வந்தாலாம். அப்பொழுது அவளுடைய பர்த்தாக்களெல்லாம் நிருத்தாப்பி தடுத்தாள், போகப்படாதுன்னுட்டு. அதை கேட்கல இந்த யஜ்ஞ பத்னிகள்லாம். உன்னை பார்க்கணும்னு அவ்வளோ ஆசை பக்தி வந்துவிட்டாளுங்கிறாள் 6வது ஸ்லோகத்தில். கிரகீதநாம்னி त्वयि सम्भ्रमाकुलाः चतुर्विधं भोज्यरसं प्रगृह्यताः चिरं धृतत्वत् प्रविलोकनाग्रहाः स्वकैर्निरुद्धा अपि तूर्णमाययुः. அழகான 6வது ஸ்லோகம். இவாள் வரான்னொன்னே நீ ரொம்ப ஸ்டைலாக நின்றுட்டு இருந்தேங்கிறாள் பட்டதிரி. சுவாமி என்ன பண்ணிட்டு இருந்தார், அவருடைய ஃப்ரெண்டினுடைய தோள் மேலே கையை போட்டுண்டு அப்படி ஒரு காலை அப்படி வளைச்சி நிறுத்தி வச்சுட்டு அழகாக நின்றுட்டுருக்காள். தலையில் ஷிக்கையில் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கு, ஒரு மயில் பீலியை வச்சு அலங்காரம், காதிலெல்லாம் தோடு போட்டுருக்காள், குண்டலம் போட்டுருக்காள், தலையெல்லாம் அழகாக இருக்குது, கன்னங்கள்லாம் பளபளன்னு பளிச்சுன்னு இருக்குது, கலர் போட்டிருக்கு, உதடெல்லாம் சிக்கச்சிவேர்ந்து உதடு நீலமேக சியாமல மூர்த்தி, அழகான மஞ்சள் ட்ரெஸ்ஸு உடுத்தின்னு இருக்கார். இப்பேற்பட்ட அழகான ரூப சௌந்தரியமாக இருக்கப்பட்ட இந்த கிருஷ்ணனை பார்த்தாள் அவள்லாம். ஒரே சந்தோஷம் அந்த யஜ்ஞ பத்னிகளுக்கெல்லாம் இந்த கிருஷ்ணனை பார்த்ததில். அதை சொல்கிறாள் 7வது ஸ்லோகத்தில். விலோல பிச்சம் சிகுரே கபோலயோகோ சமுல்லசத் குண்டலமார்திரமீக்ஷிதே நிதாய பாகும் சுஹൃதம் சசீமனி ஸ்திதம் பவந்தம் சமலோகயந்ததா தாஹா யஜ்ஞ பத்னயா. அந்த யஜ்ஞ பத்னிகளெல்லாம் சமலோகயந்த உன்னை அழகாக பார்த்தாள். எப்படி இருக்கே நீ? விலோல பிச்சம் அப்படி ஆடின்னு இருக்கு காற்றுல பிச்சம். அந்த மயில் பீலியே தலையில் சொருகின்னு இருக்கே, கலராக இருக்குது. அது இப்படி இந்த காற்றுல இப்படி வட வட வடன்னு ஆடுறது. அது அழகாக நீ தலையில் ட்ரெஸ் பண்ணிட்டு வச்சுருக்கே. விலோல பிச்சம் சிக்குரே கபோலயோகோ. உன்னுடைய கன்னங்கள் கண்ணாடி மாதிரி இருக்கா, அதில் உன்னுடைய காதில் போட்டுருக்கிற குண்டலங்கள்லாம் அப்படியே பிரதிபலிக்கிறது, அப்படியே மிரர் இமேஜ் மாதிரி தெரிகிறது. சமுல்லசத் குண்டலமார்திரமீக்ஷதே வீக்ஷிதே நிதாய பாகும் சுஹൃத் அம்சசீமனி. அம்சம்னா தோள், சுஹൃதுன்னா ஃப்ரெண்டு. உன்னுடைய ஸ்நேகிதனுடைய தோள் மேலே சுஹൃத் அம்சசீமனி, அவன் தோள் மேலே உன்னுடைய கையை போட்டுன்னு நின்றுருக்கே நீ. ஸ்திதம் பவந்தம் இவ்வாறாக நின்றுருக்கப்பட்ட உன்னை உன்னுடைய அழகை பார்த்து பார்த்து சமலோகயந்ததாக அந்த யஜ்ஞ பத்னிகள் பார்த்து பார்த்து ஆனந்தம் அடைஞ்சார்களாம். விலோல பிச்சம் சிகுரே கபோலயோகோ சமுல்லசத் குண்டலமார்திரமீக்ஷிதே நிதாய பாகும் சுஹൃதம் சசீமனி ஸ்திதம் பவந்தம் சமலோகயந்ததா. பெருட்ட அழகான இந்த 7வது ஸ்லோகம் இது. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் அத்தியனம் பண்ணும். ஸ்ரீ ஹரே நமஹ. நிவேதயத்வம் கிருஹிணீஜனாய மாம் நிவேதயத்வம் கிருஹிணீஜனாய மாம் நிவேதயத்வம் கிருஹிணீஜனாய மாம் திசேயுரன்னம் கருணாகுலாயிமாः திசேயுரன்னம் கருணாகுலாயிமாः திசேயுரன்னம் கருணாகுலாயிமாः இதி ஸ்மிதார்த்ரம் பவதேரிதாகதாः இதி ஸ்மிதார்த்ரம் பவதேரிதாகதாः இதி ஸ்மிதார்த்ரம் பவதேரிதாகதாः தே தாரகாः தாரஜனம் யயாச்சிரே
தே தாரகா தாரஜனம் யயாச்சிரே தே தாரகா தாரஜனம் யயாச்சிரே गृहीतनाम्नि त्वयि सम्भ्रमाकुलाः गृहीतनाम्नि त्वयि सम्भ्रमाकुलाः गृहीतनाम्नि त्वयि सम्भ्रमाकुलाः चतुर्विधं भोज्यरसं प्रगृह्यताः चतुर्विधं भोज्यरसं प्रगृह्यताः चतुर्विधं भोज्यरसं प्रगृह्यताः चिरं धृतत्वत् प्रविलोकनाग्रहाः चिरं धृतत्वत् प्रविलोकनाग्रहाः चिरं धृतत्वत् प्रविलोकनाग्रहाः स्वकैर्निरुद्धा अपि तूर्णमाययुः स्वकैर्निरुद्धा अपि तूर्णमाययुः स्वकैर्निरुद्धा अपि तूर्णमाययुः विलोलपिच्छं चिकुरे कपोलयोः विलोलपिच्छं चिकुरे कपोलयोः विलोलपिच्छं चिकुरे कपोलयोः समुल्लसत्कुण्डलमार्द्रमीक्षिते 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 निधाय बाहुं सुहृदं ससीमनी निधाय बाहुं सुहृदं ससीमनी निधाय बाहुं सुहृदं ससीमनी स्थितं भवन्तं समलोकयन्तताः स्थितं भवन्तं समलोकयन्तताः स्थितं भवन्तं समलोकयन्तताः ஸ்ரீ ஹரயே நமः. 8வது ஸ்லோகத்தை சொல்றாள், அந்த யஜ்ஞ பத்னிகள்லாம் ரொம்ப ஆனந்தமாக பகவானுடைய ரூப சௌந்தரியத்தை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டாள். அதில் ஒரு ஸ்திரீ என்ன பண்ணாள், பகவான்கிட்ட ஓடி வந்தாளாம். ஓடி வந்து பகவான் அப்படியே ஆலிங்கனம் பண்ணிக்கணும், அவன் காலில் விழணுங்கிறதுக்காக ஓடி வந்தாள். அவளை தடுத்தானாம் அவளுடைய பர்த்தா, பகவான்கிட்ட போகப்படாதுன்னு சொல்லிவிட்டு. அதை சொல்கிறாள். ஆனால் அவள் மனசால் பகவானை தியானம் பண்ணிண்டு ஒன்னே நினச்சிட்டு இருந்ததுனால அவளுக்கு மோட்சம் கிடச்சி கொடுத்து, நீ அவளுக்கு சாயுஜ்யத்தை கொடுக்கணுங்கிறதா நினச்சி அனுகிரகம் பண்ணினியே. ஹே கிருஷ்ணா, ஹே குருவாயூரப்பா, அவள் பரமலாபத்தை அடைஞ்சுட்டாள். மோட்சத்தை கைவல்யங்கிறதான மோட்சம் அதை அடைஞ்சாள்னு சொல்கிறாள் இந்த 8வது ஸ்லோகத்தில். ததா சகாச்சித் த்வதுபாகமோத்யதா கிரஹீதஹஸ்தா தைத்தேன யஜ்வனா ததைவ சஞ்சிந்த்ய பவந்தமஞ்சசா விவேஷ கைவல்யமஹோ கிருதின்யசௌ. ததாச்ச காச்சித்து, ஏதோ ஒரு ஸ்திரீ, அத்தனை ஸ்திரீகளில் ஒரு ஸ்திரீ கொஞ்சம் கம்பீரமாக, அவளுக்கு ரொம்பவே பகவான் மேலே பக்தி. அவள் என்ன பண்ணாள், ஓடி வந்தாளாம். ததாச்ச காச்சித்து துவது உபாகமோத்யதா, உன்கிட்ட ஓடி வரணுங்கிறதா, உத்தியதா, மேக்கிங் an effort to come toward you, ஓடி வர பார்த்தாள். ஆனால் முடியலை. கிரஹீதஹஸ்தா தைத்தேன யஜ்வனா, அவள் கையை பிடிச்சி அவளை போக முடியாமல் தடுத்தான் அவளுடைய பர்த்தா ரிஷி ஒருத்தன் தடுத்துட்டான். ததைவ சஞ்சிந்திய பவந்த மஞ்சசா, அப்பொழுது மனசூருகி ஒன்றை மனசார நினச்சின்றாள், அந்த தியானம் பண்ணின்றாள் அந்த ஸ்திரீ யஜ்ஞபத்னி. அவளுக்கு நீ என்ன பண்ண, விவேஷ கைவல்யமஹோ கிருதின்யசௌ, நீ அவளுக்கு கைவல்யத்தை கொடுத்த, மோட்சத்தை கொண்டு கொடுத்த. நீ அவள் மோட்சத்தை அடைஞ்சாள். அவ்வளவு அவளுக்கு பாக்கியம், அவளோட பாக்கியம். கதினி ரொம்ப பாக்கியசாலிங்கிறதா சொல்லி 8வது ஸ்லோகத்தில் ஸ்லாகிக்கிறார் பட்டத்திரி. ததா சகாச்சித் த்வது உபாகமோத்யதா கிரஹீதஹஸ்தா தைத்தேன யஜ்வனா ததைவ சஞ்சிந்த்ய பவந்தமஞ்சசா விவேஷ கைவல்யமஹோ கிருதின்யசௌ. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள், பகவான் அவள்லாம் கொடுத்த அந்த பிரசாதம், அவள் அந்த சாப்பாட்டை எடுத்துட்டாளாம். 4 விதமான சாப்பாட்டையும் பகவான் எடுத்து இந்த குழந்தைகளும் சாப்பிட்டாள். பகவான் பார்த்தாள், இந்த யஜ்ஞ பத்னிகள்லாம் தங்களுடைய வீட்டெல்லாம் விட்டு வாசலெல்லாம் திறந்து பர்த்தாவெல்லாம் விட்டுவிட்டு
பகவானே தான் எங்களுக்கு முக்கியம்னு சொல்லிட்டு ஓடி வந்தாலே அவளுடைய பக்தியை பார்த்து பார்த்து ஆச்சரியப்பட்ட பகவான் அவளை திருப்பி நீங்கள்லாம் திரும்பி போய் யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணுங்கோ, பர்த்தாவோட போய் பர்த்தாவுக்கு ஒத்தாசையாக இருந்து யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணுங்கோங்கிறதா சொல்லி பரமானுகிரகம் பண்ணி அந்த பர்த்தாக்கள்கிட்டையும் அனுகிரகம் பண்ணாள். அப்போ தான் புரிஞ்சின்றாள் அந்த பர்த்தாக்களும். ஏன்னா யஜ்ஞோவை விஷ்ணுன்ட்டு தங்கள் என்ன யாகம் பண்ணுறமோ அந்த யாகஸ்வரூபியாகப்பட்ட கிருஷ்ணனே இங்கே இருக்கிறத, ஒரிஜினல் இங்கே இருக்கிறத அதை விட்டுவிட்டு அக்னியில் போய் சுவாகா சுவாகா பண்ணிட்டு இருக்குமேங்கிறது புரிஞ்சுனுட்டாள். அவளுக்கும் ஞானம் வந்தது. அப்படி பகவான் அனுகிரகம் பண்ணி அவளை திருப்பி அனுப்பிச்சி வச்சாலாம். அதை 9வது ஸ்லோகத்தை சொல்கிறாள். ஆதாய போஜ்யான்ய அனுகிருஹ்யதா புனः त्वदङ्ग सङ्गस्पृहयोज्झतीर्गृहम् विलोक्य यज्ञाय विसर्जयन्निमाः चकर्त भर्तॄनपि तास्वगर्हणान् आदाय भोज्यानि अनुगृह्यताः पुनः. அவா கொண்டு வந்த போஜ்யானி சாப்பாட்டெல்லாம் சுவாமி ஆதாய ஸ்வீகரிச்சுண்டாள், சாப்பிட்டாள். ஆதாய போஜ்யான் அனுகிருஹ்யதா புனः அவளுக்கு பரமானுகிரகம் பண்ணாள். துவதங்க சங்க ஸ்பிருகயோஜ்ஜதீர்கிருஹம். அந்த யஜ்ஞ பத்னிகள்லாம் உன்னுடைய சங்கம் ஏற்பட வேண்டும்னு ஆசையோடு கூட தங்களுடைய கிரகங்களையும் பர்த்தா எல்லாரையும் விட்டுவிட்டு வந்திருக்காளேங்கிறத புரிஞ்சின்றாள். புரிஞ்சுண்டு பரமானந்தம் அடைஞ்சாலாம் சுவாமி. துவதங்க சங்க ஸ்பிருகயோஜ்ஜதீர்கிருஹம் விலோக்கிய யஜ்ஞாய விசர்ஜயன்னிமா. அப்பொழுது நீ அவளெல்லாம் திருப்பி நீங்கள்லாம் போங்கோ, பர்த்தாவோட போய் யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணுங்கோன்னு அனுப்பிச்சியாமே. அப்படி அனுப்பிச்சோடனே பர்த்தாக்களும் சந்தோஷம் அடைஞ்சாள். சகர்த்த பர்த்ருன பிதா ஸ்வகர்கணான். அந்த பர்த்தாக்களுக்கு உன் மேலே இருந்த துவேஷ மனப்பான்மை விலகி ஆஹாஹான்னு நல்ல புத்தி வந்தது. தாங்கள் பண்ணுற எந்த யஜ்ஞம் அந்த யஜ்ஞ ஸ்வரூபியான மகாவிஷ்ணு தான் இந்த கிருஷ்ணங்கிறத புரிஞ்சிருந்தாள். புரிஞ்சிருந்து சந்தோஷத்தோடு கூட பத்னிகளையும் அழிச்சின்னு போய் யஜ்ஞத்தை பூர்த்தி பண்ணாளேன்னு சொல்லி 9வது ஸ்லோகத்தில் ஆச்சரியப்படுறாள் பட்டதிரி. ஆதாய போஜ்யான்ய அனுகிருஹ்யதா புனः त्वदङ्ग सङ्गस्पृहयोज्झतीर्गृहम् विलोक्य यज्ञाय विसर्जयन्निमा चकर्त भर्तॄन पिता स्वगर्हणान्. அடுத்த 10வது ஸ்லோகத்தில் பட்டதிரி சொல்கிறாள், இந்த பிராமணோத்தமாள்னா அங்கே திரும்பி போனோடனே இதை பற்றி யோசிச்சாலாம். யோசித்து பார்த்தப்பந்தான் அவளுக்கு புரிஞ்சுது. நாங்கள் மீமாம்சக்காலாக இருந்துட்டு கர்மகாண்டம் தான் வசத்தின்னு நினச்சிட்டு இப்படி யஜ்ஞம்னு பறந்தோமே அப்படின்னு யோசித்தாள். இந்த யஜ்ஞத்துக்கெல்லாம் யஜ்ஞமாக இருக்கப்பட்டவன் மகாவிஷ்ணு சாக்ஷாத் கிருஷ்ணன் அல்லவா என்று அங்கே திரும்பி போனோன்னே யோசித்து இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணினோன்னே அவள் பண்ண தவறு புரிஞ்சுது அவளுக்கு. அவளுடைய பத்னிகளுடைய பக்தியை பார்த்து அவள்லாம் ஆச்சரியப்பட்டாள். அப்போது தான் அவளுக்கு புரிஞ்சுது, ஆஹா கிருஷ்ணன் எப்பேற்பட்ட பரம்பொருள், ஸ்ரீமன் நாராயணனே இங்கே வந்திருக்காள்ங்கிறதா புரிஞ்சுட்டாளே. அப்பேற்பட்ட ஒரு லீலையை பண்ண ஹே கிருஷ்ணா, ஹே குருவாயிருப்பா, நீ என் மேலே இருக்கப்பட்ட வியாதியெல்லாம் போக்கி எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கிற உருக்கமான 10வது ஸ்லோகம் அது. அடுத்தது நிரூபிய தோஷம் நிஜமங்கநாஜனே விலோக்கிய பக்திம் ச புனர்விசாரிபி பிரபுத்த தத்வைஹி त्वम् अभीष्टुतो द्विजैः मरुत्पुराधीश निरुन्धि मे गदान् निरूप्य दोषं निजमङ्गनाजने. அவள் புரிஞ்சின்றாள் அந்த பிராமணாள். அந்த பிராமணாள் என்ன புரிஞ்சின்றாள், புனர் விசாரிபிகி, திருப்பி இப்படி யோசிச்சு பார்த்த பிறகு புரிஞ்சின்றாளாம். நிரூபிய புரிஞ்சின்றாள். என்ன புரிஞ்சின்றாள், தங்களுடைய பத்னிகள் அங்கநாஜனே, தங்களுடைய பத்னி எங்கள் இருக்காளே அவள் மேலே ஒரு மிஸ்டேக்கும் கிடையாது, எல்லா மிஸ்டேக்கும் தங்கள் மேலே தான்ங்கிறத புரிஞ்சுட்டு தங்கள் பத்னிகள் பகவான்கிட்ட எவ்வளோ பக்தி வச்சிருந்தாள்னு ஆச்சரியப்பட்டு புரிஞ்சுட்டாளாம். இதை புரிஞ்சுட்டோன்னே அவள் உன்னை பிரசம்சித்து புகழ ஆரம்பித்தாள். பிரபுத்த தத்வைஹி துவம் அபிஷ்டுதோ த்விஜைஹி. உன்னை அவள் சரியாக புரிஞ்சுனோடனே உன்னை புகழ ஆரம்பித்தாள், ஸ்தோத்திரம் பண்ணாளே. அப்பேற்பட்ட லீலையை பண்ணே ஹே மருத்புராதீசா, ஏ குருவாயூரப்பா,
மருத்புரா அதீஷ நிருந்திமே கதான். என் உடம்புல இருக்கப்பட்ட வியாதிகள் எல்லாம் போக்கணும் நீ சொல்றார் இந்த 10வது ஸ்லோகத்தில். நிரூபிய தோஷம் நிஜமங்கனாஜனே விலோக்கிய பக்திம் ச புனர்விசாரிபி பிரபுத்த தத்வைஹ த்வம் அபிஷ்டுதோ த்விஜைஹ மருத்புரா அதீஷ நிருந்திமே கதான். ஸ்ரீ ஹரே நமः. இது ஸ்ரீமன்னாராயணீயே யஜ்வபத்னி உத்தரண வர்ணனம் நாம ஏகஷஷ்டிதமம் தசகம். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமः. ததா ச காச்சித் त्वदुपागमोद्यता तदा च काचित् त्वदुपागमोद्यता तदा च काचित् त्वदुपागमोद्यता गृहीतहस्ता दयितेन यज्वना गृहीतहस्ता दयितेन यज्वना गृहीतहस्ता दयितेन यज्वना तदैव सञ्चिन्त्य भवन्तमञ्जसा तदैव सञ्चिन्त्य भवन्तमञ्जसा तदैव सञ्चिन्त्य भवन्तमञ्जसा विवेशकैवल्यमहो कृतिन्यसौ विवेशकैवल्यमहो कृतिन्यसौ विवेशकैवल्यम् अहो कृतिन्यसौ आदाय भोज्यान् अनुगृह्यताः पुनः आदाय भोज्यान् अनुगृह्यताः पुनः आदाय भोज्यान् अनुगृह्यताः पुनः त्वदङ्गसङ्गस्पृहयोज्झतीः गृहम् त्वदङ्गसङ्गस्पृहयोज्झतीर्गृहम् 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 विलोक्य यज्ञाय विसर्जयन्निमाः विलोक्य यज्ञाय विसर्जयन्निमाः विलोक्य यज्ञाय विसर्जयन्निमाः चकर्थ भर्तॄनपि तास्वगर्हणान् चकर्थ भर्तॄनपि तास्वगर्हणान् चकर्थ भर्तॄनपि तास्वगर्हणान् निरूप्य दोषं निजमङ्गनाजने निरूप्य दोषं निजमङ्गनाजने निरूप्य दोषं निजमङ्गनाजने विलोक्य भक्तिं च पुनर्विचारिभिः विलोक्य भक्तिं च पुनर्विचारिभिः विलोक्य भक्तिं च पुनर्विचारिभिः प्रबुद्धतत्त्वैः त्वमभिष्टुतो द्विजैः प्रबुद्धतत्त्वैः त्वमभिष्टुतो द्विजैः प्रबुद्धतत्त्वैः त्वमभिष्टुतो द्विजैः मरुत्पुराधीश निरुन्धि मे गदान् मरुत्पुराधीश निरुन्धि मे गदान् मरुत्पुराधीश निरुन्धि मे गदान्. इति श्रीमन्नारायणीये यज्वपत्नी उद्धरण वर्णनं नाम ஏகஷஷ்டிதமம் தசகம். ஸ்ரீ ஹரயே நமஹ. இப்பொழுது இந்த ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரே நமஹ. அத ஸ்ரீமன்னாராயணீயே யஜ்வ பத்னி உத்தரண வர்ணனம் நாம ஏகஷஷ்டிதமம் தசகம். ததச்ச விருந்தாவனதோதி தூரதோ वनं गतस्त्वं खलु गोपगोकुलैः हृदन्तरे भक्ततरद्विजाङ्गना कदम्बकानुग्रहणाग्रहं वहन् ततो निरीक्ष्या शरणे वनान्तरे किशोरलोकं क्षुधितं तृषाकुलम् अदूरतो यज्ञपरान् द्विजान् प्रति व्यसर्जयो दिवियाचनायतान् गतेष्वथो तेष्वभिधायते भिदां कुमारकेष्वोदनयाचिषु प्रभो श्रुतिस्थिरा अप्यभिनिन्युरश्रुतिं न किञ्चिदूचुश्च महीसुरोत्तमाः
அநாதராத் கின்னதியோ ஹி பாலகாः சமாயயுர்யுக்தமிதம் ஹி யஜ்வசு சிராதபக்தாः खलु ते महीसुराः कथं हि भक्तं त्वयि समर्प्यते निवेदयध्वं गृहिणीजनाय मां दिशेयुरन्नं करुणाकुला इमाः इति स्मितार्द्रं भवतेरितागताः ते दारकादारजनं ययाचिरे गृहीतनाम्नि त्वयि सम्भ्रमाकुलाः चतुर्विधं भोज्यरसं प्रगृह्यताः चिरं धृतत्वत् प्रविलोकनाग्रहाः स्वकैर्निरुद्धा अपि तूर्णमाययुः विलोलपिच्छं चिकुरे कपोलयोः समुल्लसत्कुण्डलमार्द्रमीक्षिते निधाय बाहुं सुहृदं ससीमनी स्थितं भवन्तं समलोकयन्तताः तदा च काचित् त्वदुपागमोद्यता गृहीतहस्ता दयितेन यज्वना तदैव सञ्चिन्त्य भवन्तमञ्जसा विवेश कैवल्यमहो कृतिन्यसौ आदाय भोज्यान् अनुगृह्यताः पुनः त्वदङ्गसङ्गस्पृहयोज्झतीर्गृहम् विलोक्य यज्ञाय विसर्जयन्निमाः चकर्थ भर्तॄनपिता स्वगर्हणान् निरूप्य दोषं निजमङ्गनाजने विलोक्य भक्तिं च पुनर्विचारिभिः प्रबुद्धतत्त्वैः त्वमभिष्टुतो द्विजैः मरुत्पुराधीशनिरुन्धि मे गदान् ओं श्री हरे नमः इति श्रीमन्नारायणीये यज्वपत्नी उद्धरण वर्णनं नाम एकषष्टितमं दशकं समाप्तं ஸ்ரீ ஹரயே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோட முடிச்சுக்கிறோம். ஸ்வஸ்தி பிரஜாभ्यः परिपालयन्तां न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतं मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं गोवर्धनाचलोद्धर्त्रे गोपीक्रीडाभिलाषिणे अञ्जल्याहृतवस्त्राणां सुप्रीतायास्तु मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणी परिणेत्रे च सबलायास्तु मङ्गलं द्वारकापुरवासाय हारनूपुरधारिणे सत्यभामा समेताय नरकघ्नाय मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं योगीन्द्राणां त्वदङ्गेषु अधिकसुमधुरं मुक्तिभाजां निवासः भक्तानां कामवर्ष द्युतरुकिसलयं नाथ ते पादमूलं नित्यं चित्तस्थितं मे पवनपुरपते कृष्ण कारुण्यसिन्धो हृत्वा निःशेषतापान् प्रदिशतु परमानन्द सन्दोहलक्ष्मीम् अज्ञात्वा ते महत्त्वं
यदिह निगदितं विश्वनाथ क्षमेथाः स्तोत्रं चैतत् सहस्रोत्तरम् अधिकतरं त्वत्प्रसादाय भूयात् द्वेधा नारायणीयं श्रुतिषु च जनुषा स्तुत्यता वर्णनेन स्फीतं लीलावतारैः इदमिह कुरुताम् आयुरारोग्यसौख्यं श्रीहरे नमः। ॐ नमो नारायणाय, ॐ नमो भगवते वासुदेवाय, श्रीहरे नमः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपतये, हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय।